அதாவது வீடியோ போடுறதுக்கே ரொம்ப அசூயையா இருக்குங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கடந்த 2 நாளா நான் வந்து பெருசா எதுவும் வீடியோக்கள்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்டின்னா, இந்த வீடியோக்குள்ள போட்டு என்ன ஆகப்போகுது அப்டின்ற ஒரு நமக்கே ஒரு விரக்தி ஏற்படுது. அந்த அளவிற்கு வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அராஜகங்கள், அதாவது கண்ணெதிரியே அராஜகம் நடக்குது. ஆனால் அந்த அராஜகத்தை யாருமே வந்து வெளியில கொண்டு வந்து பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம மட்டும் கத்திக்கிட்டே இருந்து என்ன செய்ய போறோம்? அப்படின்னு யோசிச்சாலும் கூட, ஒரு பக்கம் அப்படி அப்படி யோசிக்க தோணுனாலும் கூட, இன்னொரு பக்கம் இல்ல. மக்களிடம் தொடர்ந்து போய் சொல்லுவோம். தொடர்ந்து இவர்களிடம் இதை வலியுறுத்துவோம். தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அப்படின்ற வகையில, இன்றைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள், அவர்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அகுமார்க் அதாவது நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். எங்கள யார் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற ஒரு ஒரு மனநிலை. ஹியூப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில வந்து ஹியூப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. தன்னை சுற்றி ஒரு தனக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு, தான் மட்டுமே இங்கே சரியான நபர் என்றும், தான் செய்வதெல்லாம் சரி என்றும் நினைக்கக்கூடிய ஒரு நிலைதான் அது. அப்படியான நிலையில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார். ஆனா, சென்னை மக்களை பார்த்தா உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு. சென்னை மக்கள் அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழக மக்கள்னு சொல்லலாம். ஏன்னா, விவேக் காமெடி ஒண்ணு வரும்ல. காக்கா பிரியாணி துண்ணா பின்ன உன்னிகிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்ற மாதிரி, திமுகவுக்கு வாக்களித்தால் ஸ்டாலின் தான் கிடைப்பார். ஸ்டாலின் போன்ற ஒரு கடைஞ்செடுத்த தத்தி தான் கிடைப்பார். ஸ்டாலினுடைய உதவாக்கரை மகன் தான் கிடைப்பான். அவனுடைய மகன் என்று உண்மை இன்பநிதி தான் கிடைப்பான். இதற்கு தான் ஆசைப்பட்டியா பாலகுமாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நேத்திக்கு பாருங்க எப்படி நடந்திருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தில நான் இதை முன்னாடியே நான் வந்து எச்சரித்தேன். என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில இவங்க ஒரு தேன்மொழி என்கிற ஒரு நபரை வைத்து இவர்கள் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷன் என்னென்னா, ரிப்பன் பில்டிங்க்கு எதிராக அமர்ந்திருக்கின்ற அந்த ரிப்பன் பில்டிங்க்கு வெளியிலேயே அமர்ந்திருக்கின்ற அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அப்படின்றது தான் அந்த பெட்டிஷனுடைய சாராம்சம். இதை பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்பொழுதே நான் சொன்னேன், இதை திட்டமிட்டு ஆளும் தரப்பு செய்கிறது. ஏன்னா ரிப்பன் பில்டிங் வாயில் வந்து அமருங்கள் என்று சொன்னது யாருன்னா நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபு. இது 2 அமைச்சர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை. பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கும் ஈகோ பிரச்சனை கூட கிடையாது, கலெக்ஷன் பிரச்சனை. பேட்டை ரவுடி சேகர் பாபுவுக்கும் இந்த KN நேரு திருச்சி கொள்ளையன் KN நேருவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர்கள் மிகப்பெரிய அளவில் அதை கட்சிக்குள்ளே பேச முடியல அப்படின்றதுனால பொது வெளியில் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் இவர்களுக்கான பணி, அதாவது 2000 பேர் சொச்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 2000 சொச்சம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து தனியாரிடம் கொடுத்து விடுகிறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய கூற்று. இப்போ தனியாரிடம் கொடுத்து விடுகிறோம்னா அவங்க ஒரு ஏஜென்சி கண்டுபிடிக்கிறாங்க, ராம்கே அப்படின்ட்டு. இந்த ராம்கே என்ற ஏஜென்சி எங்கிருந்து என்றால், இது தெலுங்கானாவிலிருந்து வரக்கூடிய ஒரு ஏஜென்சி, ஹைதராபாத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஏஜென்சி. இந்த ஏஜென்சியை வைத்து தான் இவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி நினைக்கும் பொழுது அதிலிருந்தான கமிஷன் நேருவுக்கு சென்று விடுகிறது. இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனை, இந்த கமிஷனில் எனக்கு கட்டிங் கொடுக்க மாட்டியா? அப்போ நான் கொண்டு வந்து அவர்களே அங்கே அமர்த்துவேன். நீ கொண்டு வந்து அமர்த்துவதற்கும், நீ நினைத்தால் தூக்கி கொண்டு போய் வீசி எறிவதற்கும் அவர்கள் என்ன கிள்ளுக்கீரைகளா? இங்கே நேரு என்ன சொல்கிறாராம் தெரியுமா? அவன் அந்த பேட்டை ரவுடி, அவன் சேகர் பாபு, அவன் அதிமுககாரன். அவன் வந்து மளிகை சாமான் வாங்கி போடுறது தான் அவனுடைய வேலையே. இங்கே ஸ்டாலின் வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போடுவது மட்டுமே பிரதான வேலையாக வைத்துக்கொண்டு, அதை வைத்து மட்டுமே இன்றைக்கு அமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்கிறவன் சேகர் பாபு. இவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு நேரு சொல்கிறாரு. சேகர் பாபு, பேட்டை ரவுடி சேகர் பாபு என்ன சொல்கிறான்னா, அவன் போயிட்டு பத்திரிகையாளர்கிட்ட போயிட்டு, என்கிட்ட தான் கேள்வி கேட்பீங்களா? இந்த மீசைக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறான். மீசைன்னா யார்? நேருக்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு. இவன் நோக்கமே நேருவை மடக்க வேண்டும் என்பது தான். இது 2த்துலேயும் நடுவில் மக்களுக்கு 2 பக்கம் அடி என்றால் எனக்கு எல்லா பக்கமும் அடி அப்படின்னு நம்ம ஸ்டாலின் பேசினார் இல்லையா? இப்போ ஸ்டாலினுக்கு நெருக்கடி. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாப்புல, சேகர் பாபுவை கூப்பிட்டு நீ ஏதாவது பண்ணுப்பா அப்படின்ட்டு. அதுக்கு மேலே எதுவுமே சொல்ல தெரியாது ஸ்டாலினுக்கு. ஏன்னா ஸ்டாலின் ஒரு கடைஞ்செடுத்து தத்தி. இங்கே முடிவு எடுப்பவர்கள் யாருன்னா அதிகாரிகள். அவங்க எவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் இந்த கூலி படத்தை போய் பார்க்குற. அந்த திரைப்படத்தை நீ பார்த்து முடித்து 1 மணி நேரத்துலலாம் காவல்துறையினர் ஆயிரக்கணக்கில் வந்து ஆஜராகிறாங்க. எங்கே ஆஜராகிறாங்க? இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஆஜராகிறாங்க. பெருசாக நான் பேச விரும்பலை. நீங்களே பார்த்து இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான அரசாங்கம், இது யாருக்கான அரசாங்கம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால்
அவன் இருக்கான் பாருங்க உதவாநிதி. அவன் ட்வீட் பண்ணுறான். என்ன தெரியுமா? நான் கூலி திரைப்படத்தை பார்த்து விட்டேன் முன்னதாகவே. அதாவது ஒரு நாள் முன்னாடியே, ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்து விட்டேன். சூப்பராக இருக்கிறது. இது இங்கே கூலிக்காக மாரடித்து கொண்டு இருக்கின்ற இந்த 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 கூட்டணி கட்சிகளை, தொங்கு சதைகளான கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு நீ ஆடுற ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தங்களுடைய தினக்கூலிக்காக அது நிரந்தரமாக்கப்பட வேண்டும். நாங்கள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நாங்கள் உழைத்திருக்கிறோம். அது வந்து நிரந்தரத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்றதற்காக போராடக்கூடிய அந்த மக்களை பார்த்து ஏளனம் செய்வது போலத்தான் நான் அந்த கூலி படத்தை பார்த்தேன். சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நன்றாக நடித்திருக்கிறார். இதான் துணை முதலமைச்சர் செய்திருக்கின்ற வேலை. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவர் ஏன்னா இவர் அவர் என்று அழைக்கணும் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நம்ம சபை நாகரிகம் கண்டு மரியாதை கொடுப்போம், பார்த்து மரியாதை கொடுப்போம். இப்போ இவர் அவர் ஆனால் ஸ்டாலின் அங்கே போய் இந்த கூலி படத்தை பார்த்து அவர் ஃபோட்டோ அப்படி கொடுக்குறாரு. குறைந்தபட்சம் அந்த படத்தை போய் பார்க்குறீங்க, சரி ஓகே. அது அந்த ஃபோட்டோவை வெளிப்படுத்தணுமா? அது என்றைக்கு வெளிப்படுத்துகிறீங்க? எப்போ வெளிப்படுத்துகிறீங்க? எண்ணிக்கை என்பதை விட எப்போ வெளிப்படுத்துகிறீங்க? இந்த நபர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறை அங்கே ஆஜராகி கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஸ்டாலின். சென்னை இல்லைன்னா நீயே கிடையாது, உன் மகனும் கிடையாது. 2 பேரும் சென்னையில் மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தலைகீழ் நின்று தண்ணி குடித்தாலும் சென்னையை விட்டு வெளியில் போய் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது. இதான் உண்மை. உங்கள் அப்பனாவது குளித்தலை, திருவாரூர் இப்படிலாம் நின்று ஏதோ ஜெயிச்சு வந்தாப்புல. உன்னால் அது முடியவே முடியாது. நீ 1000 விளக்கில் தான், சென்னைக்குள்ளேயே 1000 விளக்கில் ஆதிராஜாராம் குடத்து கொடுத்தாருன்னே ஓடி போய் குளத்தூரில் நின்றவன் தான் நீ. சரியா? மகன் வந்து சேப்பாக்கத்தில் இருக்கிறதுலே சின்ன தொகுதி, சின்னதுக்கு சின்னது அப்படின்ற மாதிரி சின்ன தொகுதி, அங்கே போய் நின்றுட்டான். அந்த சென்னையிலேயே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சென்னை வாழ் மக்கள் யோசிக்க வேண்டியது, இவர்களையெல்லாம் நீங்கள் கோட்டைக்கு அனுப்பி இவர்களையெல்லாம் நீங்கள் முதலமைச்சராக்கி என்ன நடக்கப் போகுது? நமக்கு ஒன்றும் கிடையாது. பகிரங்கமாக அதை செய்கிறார்கள். நான் இப்படி தான் அவன் வந்து ட்வீட்டு போடுறான், நான் கூலி படத்தை பார்த்து விட்டேன்னு ஒரு நாள் முன்னாடி. அடுத்த நாள் வீம்புக்கு தந்தை போய் கூலி படத்தை, ரொம்ப முக்கியம், நீ போய் இந்த கூலி படத்தை பார்க்கணும். இல்லை 3 மணி நேரம். முதலமைச்சருக்கு வேறு வேலை கிடையாது, இதான் வேலை. இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாகம் என்ற பெயரில் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அவலம் இதுதான். இந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்களில் மக்கள் பேசியதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதை கடந்து நான் எதுவும் பேச போகிறதில்ல. இந்த வீடியோவில் நான் நிறைய பேச போகிறதே இல்லை. இவங்களை திட்டி அழுத்து போச்சுங்க. இவங்களை என்னன்னு திட்டுறது? சோறு திங்கிற கூட்டமாக இருந்தால் ஏதாவது பேசலாம், திட்டலாம். இதுங்க சோறு திங்கிற கூட்டமும் கிடையாது. சூடு சொரணை, ரோஷம், மானம், வெக்கம் இது எதுவுமே இதுங்களுக்கு கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இதை திட்டி ஏன் நேரம் விரயம், ஏன் எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கோவம் வந்துடுது ஒரு பக்கம். இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்களே, இவெல்லாம் போய் கோட்டையில் உட்காடுறான், இவெல்லாம் போய் கொடி ஏற்றுறான், இவன் எல்லாம் போய் அமைச்சர்னு மாண்புமிகு அப்படின்னு சுற்றி திரியிறான் அப்படின்போது நமக்கு ஒரு கோபம் வரும்ல. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் மற்ற மக்களுடைய உணர்வுகள் அத்தனையும் பாருங்கள், உள்வாங்கிக்குங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னா, நான் இவங்களுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதுக்கு மேலேயும் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.